இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். வயதான தாத்தா ஒருவர் தனது பேரனுடன் ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனைக்கு சென்றார். எப்பொழுதும் யாரையாவது குறை பேசியே பழகி போன தாத்தாவின் கண்கள் சுற்றுமுற்றும் பார்த்தன. அவருடைய பார்வை உட்கார்ந்திருந்த பெஞ்சின் மீது பட்டது. சேச்ச, என்ன இந்த உதவாத பெஞ்ச் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டே இருக்கிறது. யாராவது இதை சரி செய்கிறார்களா? கமிட்டி என்னதான் செய்கிறது என்று சலித்துக் கொண்டார். இந்நிலையில் பாடல் ஆரம்பமானது. தாத்தா பாடற் குழுவினரையும் இசைக்கருவி வாசிப்போரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு, பாடல் ஒரு ராகம், இசை இன்னொரு ராகம் என்று கொஞ்சம் சத்தமாகவே புலம்பிக் கொண்டார். அருகில் இருந்தவர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இவரை பார்த்தாலும் தாத்தா அதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை. அப்போது திடீரென்று கரண்ட் போய்விட்டது. ஆலயத்தில் ஜெனரேட்டர் இல்லை. என்ன சபை இது, ஒரு ஜெனரேட்டர் வாங்க கூட முடியவில்லையே என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே கரண்ட் வந்துவிட்டது. என்ன பரிதாபம், தாத்தாவின் தலைக்கு மேல் இருந்த ஃபேன் மட்டும் சுற்றவில்லை. இப்பொழுது சொல்லவா வேண்டும்? ஆராதனையில் தாத்தா இருந்த 2 மணி நேரத்தில் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. இறுதியில் போதகரின் பிரசங்கத்தையும் அவரது குடும்பத்தினரையும் குறை கூறிக்கொண்டு வெளியே வந்த தாத்தா தனது பேரனிடம், என்ன சபை இது, ஒழுங்கான பெஞ்ச் இல்ல, ஃபேன் ஓடல, ஒட்டடை அடிக்கல, அவசரத்திற்கு ஜெனரேட்டர் கூட இல்ல என்று மூச்சு விடாமல் பேசிய தாத்தாவை பார்த்த பேரன் பொறுக்க முடியாமல், நீங்கள் போட்ட ஒரு 10 ரூபாய் காணிக்கைக்கு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள குறைய சொல்லாதீங்க என்று அமைதியாக பேசிய பேரனை தாத்தா ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஆம், என கருமையானவர்களே, இது ஒரு வேடிக்கையான சம்பவமாக தோன்றினாலும் நம்முடைய சுபாவமும் பல நேரங்களில் இவ்வாறே காணப்படுகிறது. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய கிருபையினால் தமது இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை இரட்சித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் மற்றவர்களுடைய சிறு சிறு குறைவுகளை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை அற்பமாய் எண்ணுதல் தேவனுடைய பிள்ளைகளின் குணமல்ல. மற்றவர்களின் குறைகளை சொல்லி தூற்றி திரிகிறவர்களை அல்ல, பிறரை தங்களை விட மேன்மையாக எண்ணி உண்மையாக நேசிப்பவர்களையே தேவன் விரும்புகிறார். உண்மையில் மற்றவர்களுடைய குறைவுகள் நமக்கு தெரியுமானால் சகோதர அன்போடு தகப்பனுடைய சிந்தையோடு அவர்களுக்காக ஜெபித்து குறைவுகளை சரி செய்ய உதவ வேண்டும். மற்றவர்களிடம் அவர்களை குறித்து ஏளனமாக பேசி காரியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. தேவன் பேசும் வாய்ப்பை நமக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி சோர்ந்து போய் இருக்கிறவர்களை நம்முடைய உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளால் உற்சாகப்படுத்த வேண்டும். சிலருக்கு ஏதாவது ஒரு ரகசியம் மற்றவர்களை குறித்து தெரிந்துவிட்டால் போதும், உடனே அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை குறித்து பேசாவிட்டால் தூக்கமே வராது. ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களை குறித்து அநேக காரியங்களை தேவன் நமது செவிகள் கேட்கும்படி அனுமதிப்பது அவர்களுக்காக ஜெபிக்கவே. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் செய்யக்கூடாத காரியங்களையே செய்வோம். பேச வேண்டியவைகளை பேசாவிட்டால் பேசக்கூடாதவைகளையே பேசுவோம். அந்தரங்கத்தில் தேவனிடத்தில் நாம் கூறுகிற நம் பாவ காரியங்களை தேவன் வெளிப்படையாக அறிவித்தால் நம் நிலைமை என்னவாகும்? தேவன் நம்மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவரை போலவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பிறரது தவறுகளை குறைகளை வெளிப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தாமல் அன்பான வார்த்தைகளால் மற்றவர்களை ஆதாயம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்தீர்கள் அன்பில் பரலோக பிதாவே, இந்த நாட்களின் கூட உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, மற்றவர்களை குறித்து தவறான வார்த்தைகளை தூற்றி தெரியாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை ஆண்டவரே சமாதானப்படுத்துகிற சாந்தப்படுத்துகிற வார்த்தைகளை மாத்திர பேசக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே தங்களை கர்த்தாவை நிதானித்து அறியக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.